இப்போ இந்த புளி அவுல் அண்ட் புதினா சட்னிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். அவுல், புளி, உப்பு, எண்ணெய், தேங்காய், வரமிளகாய், புதினா, கருவேப்பிலை, உடைச்சக்கல்ல, பெருங்காயம், மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு. ஸோ மேம் புளிய ஊற வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அவளையுமே சோக் பண்ணிருக்கோம்னு தெரியுது. என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் அவளை பத்தி சொல்லிடலாம். அவள் வந்து ஊற வச்சா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா நல்லா இருக்கும். ஓகே. இதுக்குன்னு தனி ஏதாவது நம்ம அவள பேர் சொல்லி வாங்கணுமா? ஏன்னா அவள மிஷின் அவள் இருக்கு, அதுக்கப்புறம் செவ்வ அவள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம என்ன கேட்க? சிவப்புல செஞ்சாலும் நல்லது, ஹெல்த்தி. இது வந்து அரிசியில இருந்து வந்து ஓகே. அண்ட் புளியை எத்தனை நேரம் நம்ம எவ்வளவு புளி எடுக்கணும், எவ்வளவு கரைச்சி வைக்கிறோம்? ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுக்கணும். ஓகே. அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரும். ஓகே ஃபைன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். அதை முக்கியமா நான் ஏன் எண்ணெய் அப்போ சொல்லல அப்படின்னா, இப்போ நல்லெண்ணெய்க்கான ஒரு இன்ட்ரோவை தனியா கொடுக்கலாம் அப்படின்னு நல்லெண்ணெய் பெட்டரா. ஓகே. ஸோ இவ்வளவுதான் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து கடுகு தாளிச்சுட்டு கடாய் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபைன். ஆன் பண்ணிட்டுமா இல்ல நீங்க பண்றீங்களா? ஆனா ஸோ நல்லெண்ணெய் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி நல்லெண்ணெயோட அந்த பெனிஃபிட்ஸ் அண்ட் நல்லெண்ணெய்க்கு பெனிஃபிட்ஸை தாண்டி எனக்கு நல்லெண்ணெய் எந்த ரெசிபியில போட்டாலும் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அப்படி கொஞ்சம் சூடானவொன்னு ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்க, அது ஒரு மாதிரி மணக்கிற மாதிரி இருக்கும் அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே. தேவையான அளவுக்கு கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு, இல்ல உடைச்ச உளுத்தம் பருப்பு பாதியா இருக்கும், இதை வேணா நம்ம போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சு. ஓகே. போதுமா மேம் இந்த கடுகு? நம்ம இல்ல நிறைய இருக்கே, இன்னும் நிறைய கொஞ்சம் நிறைய இருந்தாதான் அது ஓஹோ நல்லா இருக்கும், ஃபைன் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. ஓகே. ஓ உளுத்தம் பருப்பு அண்ட் மேம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்ந்து இருக்கு, சேர்ந்து போட்டாலும் நல்லா இது. ஓகே. இல்ல உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டாலும் இல்ல வேற எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல. சோ இது ரெண்டு தான். ஓகே. இது இப்படி மேம் புளி அவுல் அப்படிங்கிறது ஒரு உப்மா மாதிரியான ஒரு ரெசிபியா என்ன மாதிரி? இது ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். நம்ம புளி சாதம் டேஸ்ட் தான் இருக்கும். ஓஹோ சூப்பர். அது சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஓகே. இப்பதான் கொஞ்சம் பொறிஞ்சி நான் சொன்னேன்ல அந்த மணக்கிற அந்த நல்லெண்ணெயோட ஃபீல் அது வந்திருக்கு. இப்பதான் இந்த ஹீட் ஆயிருக்கு நல்லெண்ணெய். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4-5 போட்டு இல்ல அவங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க கம்மியா போட்டுக்கனாலும் போட்டுப்பாங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அப்பா கொஞ்சம் அடுத்து மேம் வந்து புளியா மேம்? ஆமா புளி விட்டுட்டு அது இது ஆக்கணும். ஓகே. அதுதான் எனக்கு புளி வந்து இந்த புளி குழம்பு அதான் புளி சேர்த்து செய்யற எல்லா விஷயங்களோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னொன்னு அதுல வந்து கெட்டு போகவும் போகாதா. நம்ம புளி சேர்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா நல்லெண்ணெய் எனக்கு பிடிக்கும், புளியும் பிடிக்கும். மேம் இதுலதானே மேம் ஒண்ணு அரிசி மாவு சேர்ந்து அந்த ரவுண்டா ஒண்ணு பண்ணுவாங்களே, அது பேர் என்ன மேம்? புளி கொழுக்கட்டை. புளி கொழுக்கட்டை குட்டி குட்டியா இருக்கும்ல அது. அது இதே ப்ராசஸ் தானா மேம்? இந்த இதுல அரிசி மாவுல செய்வாங்க. ஓகே. சோ இப்போ அது எப்படி இதை போட்டுட்டு அரிசி மாவு போட்டுறணும்? அரிசி மாவு போட்டு நல்லா அந்த ட்ரையா வரும். அது வரல நல்லா பிரட்டிட்டே இருக்கும். ஓகே. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டுல அன்னைக்கு கொடுத்தாங்க. அதோட பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனா சாப்பிட்டப்ப செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டு. ஓகே. உப்பு தேவையான மஞ்சள் பொடியும் போட்டு
பெருங்காய பொடி ம்ஹும். அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகும். ஸோ உப்பும் பார்த்தாச்சு அளவு, நம்ம பெருங்காயமும் போட்டாச்சு, மஞ்சள் தூளும் போட்டாச்சு. இந்த நல்லெண்ணெய் ஒரு இத்தனை நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மசாலா படம் எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்படியே வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் இருக்கும்ல மனசு, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஒரு வித்தியாசமான வாசனை பாக்குறேன் இப்போ இந்த வாரம். கொஞ்சம் கொதி வரும். ஓகே, ஹை பண்ணலாமா மேம் இல்ல சிம்லியே இருக்கட்டுமா? கொஞ்சம் மீடியமா இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம தேவையான இது எப்படின்னா அந்த கரசல் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மீதம் இருக்கிற அவள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா அது அப்படியே இருக்கும், மறுநாளும் இதை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அவள் சேர்த்தாச்சு மேம், வந்து சேர்த்துக்கலாமா? ஓகே, அளவு பாக்குறாங்க, போட்டு மேம் மெல்ல நீங்க போடுங்க அளவு, நான் பிடிச்சிக்கிறேன். சோ இப்போ ஓகே. ஓ, அவளுக்கும் மூடி வைக்கணும், ஏன் அப்படின்னா அப்பதான் அது வந்து அதோட குக் ஆகும். ஃபைன். இப்போ புதினா சட்னிக்கான விஷயத்தை பாத்துலாமா மேம்? குக் பண்ணுமா இல்ல அரைச்சிடலாமா? அரைச்சிடலாமா? இருந்தாதான் டேஸ்ட். ஓகே, அரைச்சிட்டு தாளிச்சிட்டு. ஃபைன். இப்போ நம்ம இங்க வைக்கிற மேம் என்னென்ன தேவையா? புதினா இலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் காரமா தான். ஓகே, ஸோ அதனால வந்து புதினாக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய். புதினாவோட எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு தான் இது கடலை கொஞ்சமா, ரொம்ப இல்லாம கொஞ்சம். தேங்காய் தேவையான அவ்வளவுதானா மேம்? உப்பு முக்கியமான இன்கிரீடியன்ட். அரைச்சிடலாமா மேம்? நான் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றேன், பார்த்து. யா, எதுக்கும் பிடிச்சிக்கோங்க மேம், அது ட்விஸ்ட் ஆகல. வாட்டர் வேணுங்களா? இது ராக்கா இருக்கா மிக்ஸி? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து தாளிச்சிடணும். சூப்பர். இப்போ இதை இங்கே வச்சிடலாமா மேம்? வச்சுட்டு நான் தாளிக்கும் போது நான் எடுத்து கொடுத்துறேன். இப்போ பேன் வேணும்ல மேம்? ஓகே, ஸோ ஆன் பண்ணிடுவா? ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. புளி வாசனை சூப்பரா இருக்கு மேம். இன்னும் கொஞ்சம் அவுள் தேவைப்படுமா மேம்? போதுமா? இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்ல? ஓகே, போதும், ரொம்ப ஆட் பண்ணுங்க. இது இருக்கணுமா மேம் ஹைல? 2 minutes. ஓ, சிம் பண்ணி இதுக்குள்ள இங்க தாளிச்சு. என்ன வேற என்ன மேம் வேணும் உங்களுக்கு? என்ன? கடுகு, காஞ்ச மிளகாய். ஓகே, அப்படி அந்த பக்கம் வச்சிடுங்க. யா, கடுகு இருக்கு, ஸ்பூன் தரேன். காஞ்ச மிளகாய் சிம் பண்ணிருக்கேன் மேம், கொஞ்சம் மிட்ல வைக்கிறேன். கருவேப்பிலை வேணுமா மேம்? கருவேப்பிலை கடைசியில கார்னிஷ். ஓ, இதுக்கு மட்டும் போட்ட போறோம், சட்னிக்கு வேணும்.
வெடிக்கட்டும். இது முடிஞ்சிருச்சு. அது வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணி ஃபைன், இது ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அப்படியே இதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுடலாமா மேம்? எஸ். கொஞ்சம் வெடிக்கணும்ல, கலர் சேஞ்சா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மெயினான இந்த புளி அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பெட்டர் பிக் பிளேட் வைக்க போறோம். சட்னி வச்சிடலாம் மேம். அதுக்கப்புறம் இதுல நம்ம புளி அவ்வளோ வைக்கலாம். சூப்பர். இப்போ நம்ம எடுத்து வச்சிருவோமா மேம்? எஸ் மேம். இந்த சட்னி நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இப்போ எடுத்து வச்சுட்டு மேம் கிட்ட வந்து குக்கிங் பேஷன் அப்படின்னாங்க. ஸோ என்ன மாதிரி ரெசிபிஸ், அதாவது வந்து குக்கிங்ல நிறைய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து பேக்கிங் இருக்கு, சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட் இருக்கு, குக்கிங்னா இந்த மாதிரி சவுத் இந்தியன் ரெசிபிஸ் இருக்கு, கான்டினென்டல், இப்படி எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம குக்கிங் சொல்றோம். நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? நான் பேசிக்கலாக ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே செய்வோம். எல்லாம் பசங்க விரும்புறாங்கன்ட்டு கொஞ்சம் அந்த இது மாதிரியும் நார்த் இந்தியன் டிஷ்ஷும் கற்றுப்போம். ஓகே, ஸோ நார்த் இந்தியன்ல என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே, வீட்ல. தென் காஷ்மீரி புலாவ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆஹா, ஸோ ரெண்டு எப்படி வந்துச்சு? அவங்க ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு? ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி. ஃபைன். இப்போ நானும் ஹாப்பியாக போறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி புளி சேர்த்த ரெசிபிஸ்க்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ரெடி ஆயிட்டேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ரூம் முழுக்க அந்த புளி காமிச்சுக்கிட்டே இருக்கும் அதோட ஃப்ளேவர்ல. ஸோ இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். கடாயில தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்திருந்து அதுவும் போட்டுக்கலாம். ஸோ இது வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் வரமிளகாய் அண்ட் கருவேப்பிலையை போட்டோம். இதெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிட்டு, அது கூட உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள், பெருங்காயம், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த புளி வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போறதுக்கு ஒரு 1 or 2 minutes விட்டுட்டு அவ்வளோ ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு நல்லா சிம்ல வச்சு மூடி வச்சிடணும். அப்பப்போ கிளறணும். அப்படி கிளறும் போது என்ன ஆகும்னா, அந்த அவுள் சாஃப்ட் ஆனது மட்டும் இல்லாம அதோட டெக்ஸ்சரும் மாறி கிட்டத்தட்ட ஒரு ரைஸ் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ தூவி நீங்க எடுத்து வச்சிடலாம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான புதினா சட்னி பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ சட்னிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜார்ல தேவையான அளவுக்கு புதினா, தேவையான அளவுக்கு மிளகாய், தேவையான அளவுக்கு உடச்சக்கல்ல அண்ட் தேவையான அளவுக்கு தேங்காய், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனா பிளெண்ட் பண்ணிட்டு, அதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் சூடானதும் அதுல கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு அண்ட் வரமிளகாய், இது மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த சட்னில நம்ம போட்டு வச்சிடணும். ஸோ இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச புளி அவுள் புதினா சட்னியோட செய்முறை விளக்கம். ஸோ இப்போ மேம் குக்கிங் பேஷன் அப்படின்னாங்க, பண்ணதும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து சிம்பிள் ரெசிபி, ஆனா டேஸ்ட். அண்ட் முக்கியமா இதை நான் டேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, அவுள்ல வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து வயசானவங்க, சின்னவங்க, அவங்களுக்கு பிபி இருக்கும், ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், எந்த இன்க்ரீடியன்ட் நம்ம கொடுத்தாலும் அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. பட் அவுளை நீங்க கொடுக்கலாம். அவுள் வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்னே சொல்லலாம். நீங்க ஃபுட்டுக்கு பதிலாக என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ, அவுளை சாப்பிட்டாலே வந்து அதுலயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா மேம்? நான் எடுத்த இடத்துல அவுள் இல்லாம மிளகா தான் இருக்கு. ஐயோ,
அந்த அவுள் வந்து கிரன்ச்சியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாகவும் இல்லாமல் ஒரு 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 வித்தியாசமான ஒரு டெக்ஸ்சரில் ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படி எப்படி கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் மேம். அண்ட் புதினா சட்னி வந்து கேட்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து இந்த புதினா சட்னி நீங்கள் பண்ணிட்டு ஒரு பப்படம் இல்லை வந்து ஒரு அப்பளமோ இருந்துச்சுன்னா அதை அப்படி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். கொஞ்சம் இதில் தயிரும் சேர்ப்பாங்க சில பேர், இல்லை மேம்? கொஞ்சம் புளி விட புளிவில்லாம் இல்லை தயிரும் சேர்ப்பாங்க. நம்ம ஆட் பண்ணீங்கன்னா அது இன்னும் ஒரு படி மேலே போய் டாப் நாச்சா இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் மேம் ஒரு வித்தியாசமான ரெசிபி அப்படின்னு சொல்றதை விட மேம் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு வேளை உங்களோட டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ கூட இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு ரெசிபியை நம்ம சாப்பிடும் போதும் காலையில இட்லியா, காலையிலேயே சட்னியா, காலையிலேயே வந்து தோசையா அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நீங்களும் ஹாப்பி ஆவீங்க. பண்ணதை பார்த்தீங்கல்ல, கடகடன்னு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள ரெண்டுத்தையும் முடிச்சிட்டாங்க. அப்படிங்கறதுனால அவங்களே ஒரு டீச்சர் காலையில சீக்கிரமா ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ அப்படி அவங்க ஈஸியா பண்ற ஒரு ரெசிபி தான், கரெக்டா? ஸோ அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நான் தேவி கிருபா, சுசித்ரா அவர்கள் அண்ட் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். பாய்.